வணக்கம் நேபாளுக்கு உங்களை அன்புடன் வாழ வைக்கிறோம். வெல்கம் டு நேபாள். இந்த குவாலிட்டியை பாருங்களேன், செமையால ஒவ்வொரு மீனும் இப்படிதான் இருக்கும். Rija, this is Rija. Red Texas. Red Texas, not Floweran. Okay. அட நம்மளே திருடிட்டு போயிடலாம் போலயே. செமையா இருக்கு கோல்ட் ஃபிஷ் எல்லாமே. எப்படி இருக்கு பாருங்களேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த எட்ஜ் வந்து லென்த்தா வரும் ஃப்ளவரானுக்கு. அது ஃப்ளவரானுக்கு லென்த்தா வரும் இல்லை, இந்த ஃபிஷ்ஷுக்கு லென்த்தா வர்றதை அவங்க கட் பண்ணி பெர்ஃபெக்ட் டைல்னு காட்ட பார்த்துருக்காங்க. பார்க்கவே கேவலமா இருக்கு. லுக்ஸ் குட். யூ லைக் இட்? கம்ஃபா. ஓகே. ஆனா என்னோட கண்ணுக்கு சரியான தீனினா நான் டெஃபினட்டா கோல்ட் ஃபிஷ் தான் சொல்லுவேன். Something fishy, Sarathi. டான்லியே வந்து தமிழ் பேச வச்சிட்டோம் இன்னைக்கு. அப்போ நிறைய பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நேபாளில் வந்து காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நடத்தியிருக்காங்க, 1 இயர் முன்னாடி நடத்தியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளவரானு பெட்டா கோல்ட் ஃபிஷ் இது மூணுத்துக்குமே வந்து நடத்துகிறாங்க, கொல்கட்டாவில் பண்ணுற மாதிரி. இது வந்து செகண்ட் டைம். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஃபிஷரிஸ், நேபாளோட ஃபிஷரிஸ் கவர்மெண்ட் இடம் இது. ஸோ இங்கே தான் வந்து காம்படிஷன் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தருண் அவர் கூட தான் வந்திருக்கேன், தருண் ஒக்காட்டிக்ஸ். அவரை வந்து ஜட்ஜாக இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்மளை விளாகராக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஃப்ளவரானையும் பெட்டா வந்து ஏதோ கம்பைன் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதுலேயும் பெட்டாவும் ஜட்ஜ் பண்ணுறாரு, ஃப்ளவரானை வந்து அவர் தான் ஜட்ஜ் பண்ணுறாரு. ஸோ ஜட்ஜிங் எப்படி இருக்குன்னு நம்ம தருண்கிட்ட அப்படியே பக்கத்தில் போய் பார்த்துக்க முடியும். ஹாய், தேங்க்யூ. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் 1 மணி, செம்ம வெயில் அடிக்கணும். சென்னையில் இருந்தால் 40 டிகிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரி, மதியன்றதுனால 25 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி 18 டிகிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மீன் வளர்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து இனாகரேஷன் இருக்குது. இந்த கால்வாயை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் இனாகரேஷன் பார்ப்போம், அப்புறம் ஜட்ஜிங் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தருண் வந்து ஃப்ளவரானையும் பெட்டாவையும் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாரு. அவருக்கு அதனால கொஞ்சம் ஜட்ஜிங் எப்படி நடக்குதுன்னு அவரை தமிழில் பேச வச்சு நம்ம நைஸாக அதெல்லாம் எடுத்துடலாம். Tarun Aquatics, all the way from Chennai, India. He is an importer of quality fishes for over 15 years. He has exhibitions all over India and he has participated all over the world as well. So let me introduce you to our 4th jury member, Mr. Tarun Kumar. So YouTuber, his YouTube channel name is Something Fishy Sarathi, and he has over 450k subs in YouTube. So you guys better go subscribe if you are a real fish lover. And also, I would like to introduce our... ஆக்சுவலாக க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இன்ட்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் பக்கத்துலேயே நான் எடுத்திருப்பேன். ஸோ தருண் இனாகரேஷன் முடித்தோடனே அவர் ஜட்ஜிங்க்கு போயிட்டாரு. நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு நம்மளும் ஜட்ஜிங் உள்ள எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே முடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர் அக்வா பெட் ஹவுஸ். ஸோ அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, அவர் பேர் ராஜன். ஆக்சுவலா நல்ல க்ரௌடு. நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கத்தி பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் நேரா பாக்குறாங்க, ஒருத்தனுக்கும் புரியாது, அதான் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இங்க ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க சேல்ஸ்க்காக. பெட்டாஸ் இருக்குங்க. ஓகே, பெட்டாஸ் வந்து மேக்ஸிமம் இங்கே கொஞ்சம் கமர்ஷியல் கிரேட்ஸாக தான் இருக்கு. அதுவுமே வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். பார்ப்போம். நம்ம கோல்ட் ஃபிஷ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏன்னா இவங்க கிளைமேட்டுக்கு வந்து அது ஈஸியாக அடாப்ட் பண்ணி நல்லா வளர்க்க முடியுது. ஸோ கோல்ட் ஃபிஷ் கோயிக்கு வந்து அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தராங்க. Rija, this is Rija. Red Texas. Red Texas, not Floweran. Okay. Red Texas baby. Yeah, baby. How much is it? 1,000 per piece. 1,000 per piece. Okay. Every fish get like this color? Red Texas, not guaranteed. Okay. Super rare. Okay, right. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிஷ்ஷை போட்டு குட்டிங்களை விற்கிறாங்க, பட் இது மாதிரி வரும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்ம சென்னையில் இப்படிலாம் பேசணும்னா நான் பேசவே மாட்டேன்.
யாருக்கும் புரியாதுன்றதுனால நான் பாட்டு ஜாலியா இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பாடி கோய், ரொம்ப ரேர். அதான் அவங்க கோயிலும் கோல்டுலயும் பயங்கரமா எடுத்து பண்றாங்க அவங்க. கோய் கோல்ட் ஃபிஷ், கப்பி. ஓகே, சிச்சிலெட்டு. இதெல்லாம் ஹீட்டர் இல்லாம இங்க போடவே முடியாது, ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன சிச்சிலெட்னு தெரியல. பரவாயில்ல, சிச்சிலெட்ஸ் இருக்காதுன்னு நினைச்சேன். பட் ஓகே, இருக்கு. நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. லுக்ஸ் குட். யூ லைக் இட்? ஸோ இங்கே ஸ்டால்ஸ் வந்து அங்கே ப்ராடக்ட்ஸ் வைக்கிறாங்க. மெடிசன்ஸ், அக்வேரியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜிங் உள்ள போய் அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ ஆர்கனைசரோட ஸ்டால் இங்கே இருக்கு. எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பெரிய ஆர்வம் கிடையாது. நம்ம உள்ள நைஸாக போய் ஜட்ஜிங் பார்ப்போம். உள்ள போக முடியுமான்றதும் தெரியல, பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக நைஸாக அப்படியே போய் சர்ப்ரைஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் 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 கேட்டுச்சா? சர்ப்ரைஸ் வர மாதிரியே தெரியலையே. நம்ம அப்படியே ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நேற்று தான் இறக்குனாங்க. ஐ மீன் ஆல்ரெடி சைக்கிள் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வாட்டர் வந்து ப்ரௌனிஷாக இருந்துச்சு. நேபாளில் வந்து வாட்டர் பிரச்சனை இருக்குது, கிளைமேட் பிரச்சனை, வாட்டர் பிரச்சனை, இவ்வளோத்தையும் தாண்டி வந்து இவங்க காம்படிஷன் நடத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரௌன் வாட்டர் வந்து நேற்று தெளிவாயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வாட்டர் வந்து நிரப்பியிருந்தாங்க. ஸோ தெளிவானாலும் அந்த அழுக்கு எல்லாமே பாட்டம்ல வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து சக் பண்ணி எடுத்து வாட்டர் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா டேங்க்லையும் ஒவ்வொரு டேங்க்லையும் நேற்று தான் வந்து எடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஒர்க்கு இந்த வாட்டர்னால. நீங்கள் பார்க்குறப்ப இந்த டேங்க்லாம் நீட்டாக இல்லாத மாதிரி அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. வாட்டர் ப்ராப்ளம் தான். அந்த ஃபில்டர்லாம் பாருங்க, அவ்வளோ அழுக்கையும் வந்து இழுத்து வச்சிருக்கு. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுது இந்த பீஸு. பட் வயிறு ஒரு மாதிரி பல்ஜா இருக்கு. நம்ம ஒரு சில ஃபிஷ் வந்து பார்ப்போம். டேங்க் நம்பரோட இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜிபி தான் நேற்று இந்த வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா அப்போ இந்த ஜிபி மட்டும்தான் இருந்து, வேற எந்த ஃபிஷ்ஷும் கிடையாது. செம கலர்ல இருந்துச்சு, சரியான கலர்ல இருந்துச்சு. எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பட் ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ கலர் அப்படியே போயிருச்சு. நல்ல போலிங் இருக்கு, நல்ல கலரேஷனும் நேற்று இருந்தது. இப்போ இங்கெல்லாம் ஒயிட்டா இருக்குல்ல, ஒயிட்டே கிடையாது, நல்ல எல்லோ டோன்ல இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை. ஹீட்டர் இருக்கு, நல்ல சில்லுன்னு கிடையாது, நல்ல கரெக்டான டெம்பரேச்சரு. ஏதோ ஒன்று இதுக்கு சூட் ஆகாமல் போயிடுச்சு. நான் லைட்டும் நினைச்சேன், மார்னிங் வந்து லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். நான் தான் ஆஃப் பண்ண சொன்னேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நேற்று இருந்த கலரேஷன் இன்னைக்கு இதுக்கு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்ஆர்டி, அப்பா, அப்புறம் மேங்கோ எஸ்ஆர்டி இருக்கு. எவ்வளோ பெரிய மண்டை இஸ்லாமங்களே! இதெல்லாம் செம சைஸு, 1 feet இருக்கும். இது நல்ல ஹெட்டு. பட் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஹெட் இருக்க ஃபிஷ்லாம் பிடிக்காது. ஹெட்டு எனக்கு பிடிக்கும், இந்த படா சைஸ் ஹெட்லாம் பிடிக்காது. இது பாருங்க, இது கம்ஃபா தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ காம்படிஷன்றதுனால நல்ல ஃபிஷ்லாம் வந்துருக்கு. இப்போ சென்னையில் வந்து இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா படா மோர் தென் 1 feet இருக்கும், செம சைஸு. இதெல்லாம் கம்ஃபா தான். ஓகே, கம்ஃபா. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் அந்த பக்கம் போய் இப்போ கோல்ட் ஃபிஷ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு சில நல்ல ஃப்ளோரான்ஸ் பார்ப்போம். கோல்ட் ஃபிஷ் தாங்க பயங்கரமா இருக்கு. குவாலிட்டியை பார்த்து மிரண்டுட்டேன். இந்த டேங்க்லாம் சில்லா இருக்கு. இதுங்க தாங்கும், இந்த டெம்பரேச்சருக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ கோல்ட் ஃபிஷ்க்கு வந்து எதுவும் இஷ்யூ இல்லை. இந்த குவாலிட்டியை பாருங்களேன், செமையா இல்லை? ஒவ்வொரு மீனும் இப்படிதான் இருக்கும். அப்புறம் பெட்டாஸ். பெட்டாஸ் வந்து அவதார்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபிளேர் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பார்ப்போம், ஜட்ஜிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஃபிளேர் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அந்த டைமில் இதனோட விஷுவல்ஸ் எடுப்போம். அதோட அந்த டைல் ஃபின்னேஜ் எப்படி இருக்குன்றது. அவதார் பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. டம்போ இயர் கோய் போட்டிருக்காங்க, நல்ல இயர் இருக்கு. பட் இதெல்லாம் ஃபின்னேஜ் கணக்கில் வருமானு தெரியல, இந்த இயர் குவாலிட்டி எல்லாம். பட் குட் இயர் குவாலிட்டி பார்ப்போம். அதெல்லாம் தெரியல எந்த மாதிரி ஜட்ஜிங் இருக்கும்னு. தருண் பெட்டாவும் ஜட்ஜ் பண்ணுறாரு. ஸோ நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். காப்பர் அவதார் இருக்கு, நல்ல பாடி ஷேப்பே கிடையாது. டைல் தெரில, மேபி ஃபிளேர் பண்ணாதான் தெரியும். கோல்ட் ஃபிஷ் இது ஏதோ சின்ன கேட்டகரி இருக்கு, மினி கேட்டகரி ஏதோ இருக்கு. நிறைய ஸ்மால் சைஸ் கோல்ட் ஃபிஷ்ஷும் போட்டிருக்காங்க. பார்ப்போம்.
ஆனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது நான் கோல்ட் ஃபிஷ்ஷை பார்த்து தான். இந்த பெரிய டேங்க் நேற்றுலேருந்து சைக்கிள் ஆகிருக்கு, இதில் என்ன விட போகிறாங்கன்றத யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் ஒன்றுமே விடலை. ஓகே, இங்கே ஜூனியர் கேட்டகரி நினைக்கிறேன். சின்ன சின்ன ஃப்ளோரான்ஸ் இருக்குது, எஸ்ஆர்டிஸ். நம்ம முக்கியமான ஃபிஷஸ்லாம் பார்ப்போம். ஓகே, கோல்ட் ஃபிஷ். ஆக்சுவலாக இதுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு கோல்ட் ஃபிஷ்ஷில் குவாலிட்டி இது பர்ஃபெக்டாக இப்படி இருக்குது அந்த மாதிரி எனக்கு பார்க்க தெரியாது. ஃப்ளவரான்லேயாச்சும் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் சிக்காக இருக்குது. ரைட்டு. எனக்கு இந்த பிளாக்காக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு கோல்ட் ஃபிஷ் பிடிக்கும். உங்களில் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், நான் கோல்ட் ஃபிஷ்ஷை வச்சுருக்கேன். கண்டென்ட்டுக்காகவும் இல்லை, ப்ரீடிங்காகவும் இல்லை, ஆசைக்காக நான் அதுங்களை வளர்த்துட்ருக்கேன். நார்மல் கோல்டு இல்லை, இந்த மாதிரி ஒரண்டாஸ் இவ்வளோ குவாலிட்டியானதில் நான் ஓரளவுக்கு ஆவரேஜான கோல்ட் ஃபிஷ் வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. லிப்ஸ்டிக் போட்டிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக நம்மளை வந்து அவங்க பாட்டு உள்ளே விட்டுட்டாங்க. ஜட்ஜ் பண்ணுறவங்கள தொல்லை பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் மாறி மாறி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கேன். எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதும் தெரியலை. நம்ம ஃபைனலாக ஜட்ஜிங் முடிஞ்சதுக்கப்புறம் தருண் அவரை கேட்போம், அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இது பாருங்களேன், இட்ஸ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. வாட்டர் பிரச்சனை தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பெட்டாஸ் இருக்கு. ஆக்சுவலாக பெட்டாஸ்க்கு வந்து ஹீட்டர் போடலை, ஏன்னா சின்ன சின்னதாக பெட்டாஸ்க்கு வந்து டேங்க்ஸ் அதிகமாக இருக்கு, ஹீட்டர் ப்ரொவைட் பண்ண முடியாதுதான். ஸோ நல்லா சில்லாக தான் இருக்கு. ஃப்ளேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ப்ரௌன் டெய்ல்ஸ், ஒயில் பெட்டாஸ். ஓகே, கொஞ்சம் கமர்ஷியல் கேட்ஸாக தான் இருக்கு. சாமுராய், அட 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 அட, நம்மளே திருடிட்டு போயிடலாம் போலயே. செமையா இருக்கு கோல்ட் ஃபிஷ் எல்லாமே. எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல கண்ணுக்கு கரெக்டான தீனி கொடுக்கறதுனா கோல்ட் ஃபிஷ் தான். மேபி ஃப்ளோரான்ஸ் இதெல்லாம் செம்ம ஃபிஷ் இருக்கு, நான் இன்னும் பார்க்கல. ஜட்ஜிங் பண்ணுறதுனால தொந்தரவு பண்ணால பார்க்கல. கம்ஃபா ஓகே. ஆனால் என்னோட கண்ணுக்கு சரியான தீனினா நான் டெஃபினட்டாக கோல்ட் ஃபிஷ் தான் சொல்லுவேன். ஓகே, ஜூனியர் கேட்டகரியா இருக்கும். 80 பார்ட்டிசிபென்ட் நினைக்கிறேன், அபோவ் 80, எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரியல. நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே கண்டிப்பாக இங்கே இருக்கிற பர்சன் யாராவது சிக்குவாங்க, பிடிச்சி நம்ம கேட்போம். அதே மாதிரி டேய், அதாவது நம்ம டே இங்கே வாடா அப்படின்னுவோம்ல. ஸோ அந்த டேனா பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் எல்டர் பிரதர் வந்து அப்படி கூப்பிடுவாங்களாம். சரி, இப்போ யாரையாச்சும் நம்ம டேன்னு சொல்லி கூப்பிடுவோம், பண்ணா இருக்கும். பார்த்துட்டோமோ, இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த வாட்டர்ஸ்க்கு வந்து கோல்ட் ஃபிஷ் நல்லாவே செட்டில் ஆயிட்டு இருக்கு. பட் பெட்டாஸ் ஏன் பிறந்தாய் மகனே தான். இதெல்லாம் அவத்தாரில் வர்ற கலரேஷன்ஸ் தான். He looks very shy. No, I don't know, but Okay. you know the one with the big head. Yeah, big head. Okay, that's name is Guppy, you know? Copy. No, that's name Flavaran. Yeah. Okay, right. Which one impressed you most in Flavaran? Can you show? This one or something. You impressed with? Yeah, Why? because it was pretty smart, you know. Like who? Smart like me, of course. It has a big head. You can clearly see it. Look, and also, yeah, it's just. Do you know what inside its head? No. That big? No. You don't know? Any guess? Little bit guess. Maybe it's like some organ or something. I don't know. Organ. Yeah. How can be organ in head? I don't know. It's a fish. Like digesting organ in head. It will be fun, nah? Not It- digesting. Inside head, completely fat, water fat. Now go near it and make its face. You can kiss that. It will kiss back. I don't want to kiss this. Yeah, do it for views, bro. No, I don't want to kiss this fish. Bro, but you can do this. Nah. Do the impression of this fish. Come on, bro.
ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் பேர் தெரியாது தாலுக் நேம் Hi, namaste. Namaste. We are from Nepal. ஓகே பிரதர் யுவர் நேம் My name is Alu Kumar. Actually, we are like 2 days with together only. Okay. But every time I forgot his name. Okay. நான் இவர் பேரை மறந்துகிட்டே இருக்கேன். என் கூடயே தான் இருக்காப்ல. ஃபுல் ஹெல்ப்புமே வந்து இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே பிரதர். So you are seller, one of the seller Yes, in Nepal. One of the seller of Nepal. A What's your reseller. reseller? Okay. Okay, you took fish from Nepal, na? I took fish from India. Okay, okay. Made it to Nepal. So okay. So what type of fishes you do? You I sell? will do in all exotic variety, like goldfish is the main. Okay. And gopi, Why fancy everyone focused on goldfish? Any specific reason, or you people like goldfish more? Because the rhythm of moving of goldfish is too peaceful. Okay. And goldfish is a slow moving fish and eye catching fish. Okay. Definitely. Now, currently in summer temperature be like 20 degree, 18 degree. In winter, how much it will be? It winter outside climate will be about 3 degrees Celsius or 2 degrees Celsius. 3 in degree, nighttime. 2 degree. 2 degree to 3 degrees Celsius in night time. Okay, then fish will, because bitters can't even manage this temperature, how they will be like in 3 degree, 2 degree? We will manage by putting heaters on it, Okay. and we will manage proper well closed room in Okay. winter, and Okay. we will manage through heater. We will manage through heater. Will Tank heaters. Tank heaters. Okay. Well closed room and Okay. AC. Okay. The cost of maintenance of fish in winter is high in Nepal. Okay. I know. Okay. So That's why the fish in but Nepal is costly than you can't put heaters to beta tank, right? we can manage in one thermo. We can manage small about 2 to 3 inch height water in thermocol box. Okay. And we put all the betas Glass in bottles or cups inside cups it. and- Okay, brilliant. Yes, and we will put one heater, and it will Okay, make all okay, beta okay. comfort. So temperature is not an issue for you, right? Yes, It's a issue, but you somehow manage there it. is one quote: where there is will, there is a way. Okay. Haluk, right? Yes, I correctly pronounce? yes. Okay, thank you. Okay, thank you. I want mic. Mic. Mike. ஆக்சுவலா நான் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தள்ளி மாறி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. எதிர்பார்த்ததோட எல்லாமே வந்து இனாகரேஷன் கொண்டு டிலேயா தான் பண்ணாங்க. ஸோ க்ரௌட் கிளம்பிடுவாங்கன்ற ஒரு இதுல வந்து ஜட்ஜிங் நடக்கிறப்பயே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல, பட் அதுதான் ரீசன். ஜட்ஜிங் நடக்கிறப்ப க்ரௌட் உள்ள வரக்கூடாது, பட் வந்திருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து இனாகரேஷன்ல பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து பக்காவா கவனிச்சு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ யூ ஆர் த சாரதி லைக் தட் தே ஆஸ்க். ஐயோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனா, சாரதி தானே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த இனாகரேஷன்ல அவங்க சொன்னதை வச்சு நம்மலாம் இனாகரேஷன்ல கவனிப்போமா? நான் தான் கவனிக்க மாட்டேன். பட் குட். ஓகே, பயங்கர க்ரௌடா இருக்கு. இப்பதான் திறந்தாங்க சரிங்களா, உடனே இவ்வளவு பேர் உள்ள வந்துட்டாங்க. இன்னும் ரஷ் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு கிளம்பணும்னு இருப்பாங்க. பார்ட்டிசிபேட் பண்றவங்க தான் ரொம்ப நேரம் இருப்பாங்க. யாரையாச்சும் பிடிச்சி நம்ம எதனா கேட்போம். வந்துட்டு கேட்கலன்னா எப்படி டேன்னு சொல்லி ரெஸ்பெக்டா பேசுவோம் நம்ம சரிங்களா. இன்னும் யாரையுமே டேன்னு நம்ம சொல்லலையா. க்ரௌட் வந்து இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியே வந்து பயங்கர பெரிய ஒரு கியூவே நிக்குது. உள்ள நெரிசல் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. இப்போ பேலன்ஸ் ஃப்ளவரான்னு நம்ம பார்க்கலாம். அந்த படா சைஸ்லாம் பார்த்துட்டோம். இது நல்லா லாங் ஃபின்னோட இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. தெரியல, ஃபின்னேஜ் கம்ஃபாக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டைல் வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ அந்த மேலே இருக்க டார்சல் ஃபின்னும் கீழே இருக்க ஆனல் ஃபின்னும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி க்ரோ ஆயிருக்கு. காம்படிஷனுக்காக ஃபின்னேஜ் பார்க்க கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஐ திங்க் இதெல்லாம் வந்து நம்ம ஜட்ஜ் கிட்ட தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் டைல் எதுவுமே கட் பண்ணல. இப்படிதான், இதுதான் வேணும் காம்படிஷனுக்கு. ஸோ காம்படிஷன்ன்றது வந்து நம்ம ஹாபியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. இங்க எவ்வளோ க்ரௌட் வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். பட் நிறைய பேர் காம்படிஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக டைல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து அதை இன்னும் ஹார்ம் பண்ணி கண்டிப்பா அவங்க வின் பண்ண சான்ஸே கிடையாது. பாயிண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். we will ask judges. ஓகே, கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த டேங்க் வந்து எம்டியா இருந்தது. ஸோ இப்போ வந்து அரோனாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க.
சில்வர் அரோனா, ஏஷியன் அரோனாஸ் இருக்கு. இது என்ன ஏஷியன் அரோனாலாம் தெரியல, பட் ஓகே இருக்கு. ஜெயின் கோராமி இருக்கு. இதெல்லாம் அவங்க முன்னாடியே பட் போட்டிருக்கணும். ஆக்சுவலா இதுதான் கிளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேங்க் இங்க. இந்த வாட்டர் கண்டிஷன் அந்த மாதிரி. பரவாயில்ல, ஜெயின் கோரா வந்துருச்சு. பயந்துட்டு ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு. ஃபீமேல் போல இருக்கு. ஹம்பு பெருசாலாம் இல்லை. மீன் படா சைஸ். ஓகே, நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறவங்க சப்போஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க, அதுக்காக ஃபிஷ்ஷை வந்து தயவு செஞ்சு வறுத்தி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க, பின்ன எப்படி கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நோ சான்ஸ் டு வின். ட்ரூ ஃபிஷ் தான் வின் பண்ணும். ஓகே, இது கில்லில் இஷ்யூ இருக்கு, பட் நல்லா இருக்கு. நல்லா டார்க் ஜீனா இருக்கு. இது கேமல் மாதிரி தெரியுது. பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்து அப்படியே இதெல்லாமே வந்து நேச்சுரலாக தான் இருக்கு, கட் பண்ணாம. இந்த ஃபிஷ் பாருங்க, கட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி போலிங்ஸ் இருக்கு. இது அப்படி கட் பண்ணி தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த எட்ஜு வந்து லென்த்தாக வரும் ஃப்ளோரானுக்கு. அது ஃப்ளோரானுக்கு லென்த்தாக வரும் இல்லை, இந்த ஃபிஷ்ஷுக்கு லென்த்தாக வர்றதை அவங்க கட் பண்ணி பர்ஃபெக்ட் டைல்னு காட்ட பார்த்துருக்காங்க. பார்க்கவே கேவலமாக இருக்கு. நாட் வின்னிங். குட் ஃபிஷ், பட் டெஃபினெட்லி ஃபார் கட்டிங் டைல் இட் வில் நாட் வின். இது பாருங்க, செமையா இருக்கு. டுவல் டோன் கம்பா. இது ஆல்ரெடி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. ஓகே, இன்னும் நிறைய ஃபிஷ் இருக்கு. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் எல்லாமே பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க கீழே. ஸோ கோல்ட் ஃபிஷஸ் ஓரளவுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டோம். பெட்டாஸும் பார்த்துட்டோம். பெட்டாஸ் வந்து ஜட்மெண்ட் ஓவரே ஆயிடுச்சு. இந்த க்ரௌட்லயே பூந்து மார்க்ஸ் போட்டுட்டாங்க. ஐ மீன் மார்க் போட்டுட்டாங்க. வின்னர்லாம் யாருன்னு அனௌன்ஸ் பண்றப்பதான் நமக்கு தெரியும். இது ஒரு டிஸ்பிளே டேங்க் இங்க ஒன்று இருக்கு. ரொம்ப பெரிய டேங்க். ஆக்சுவலா 4 feet கியூப் டேங்க். ஸோ எல்லா சைடுமே வந்து 4 feetல இருக்கும். நல்லா இருக்கு. ஆனா இதுலயும் பாருங்க கோல்ட் ஃபிஷ் தான். ஏன்னா இதுதான் இந்த கிளைமேட்டுக்கு பெட்டரா சர்வே ஆகும். ஸோ ஒரு கமர்ஷியல் கிரேட் கோல்ட் ஃபிஷஸ். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் காம்படிஷன் கிரேட் கோல்ட் ஃபிஷ்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓடு 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 ஓடு. ஓகே, ஆனா இங்க உள்ள வர்றவங்க வந்து ஒவ்வொரு டேங்கையும் ரொம்ப நிதானமா ரசிச்சு பாக்குறாங்க. ஸோ அதனால என்ன பிரச்சனைனா, வெளியே பயங்கர பெரிய கியூ நிற்கும். ரொம்ப நேரம் நின்று உள்ள வந்து மீன் பார்க்க வேண்டிய நிலைமை வரும். எல்லாருமே வீடியோ தான் எடுக்கிறாங்க. பாருங்க வெளியே எவ்வளவு பெரிய கியூ நிற்குதுன்னு பார்ப்போம். So he is our Donley. He covered his face. What? You are Donley. Okay, you are humble man. Go cover that. I look very cheap. No. Actually, அவன் கேட்டேன், நான் வீடியோல பேச மாட்டான் போல இருக்கு. நான் ப்ரோ பிஸியா? எல்லாரும் பாஞ்சி ஓடிறாங்க. எல்லாருமே வந்து 2 to 3 days இப்போ கிராஸ் ஆன எல்லாருமே 2 to 3 days நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க டைமை. நல்லா நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருக்கிற அப்படியே எல்லாருமே. ஸோ குட். ட்ராஃபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. எடுத்து பார்த்தோன்னா நம்ம கேட்டகரி போட்டிருக்கோம். சீனியர் ஒராண்டா, அவங்க வேறு அடுக்கி வச்சிருக்காங்க. நான் பாட்டு களைச்சி விட்றேன். ஜூனியர் ரேன்ச்சோ, ஸோ எல்லாம் போட்டிருக்கு. ஓ, கோல்ட் ஃபிஷ்ல இத்தனை கேட்டகரி இருக்கா? ஓகே, நம்ம கோல்ட் ஃபிஷ் மட்டும் விட்டுருவோம். இது பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. அப்படியே நகர்த்தவன அப்படியே பார்ப்போம். செமையா இருக்கு பாருங்க. இந்த கோல்டு, ஃப்ளவரானு, பீட்டா மட்டும் ஓரமாக கீழே மறைச்சி போட்டானுங்க. பெருசாக தான் இருக்கு. பீட்டாவும் வந்து சின்னதாக இல்லை, நல்லா பெருசாகவே இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. ஆனால் அது என்ன ட்ராஃபின்னு தெரியல. கிராண்ட் சாம்பியனா இல்லை கெஸ்ட்டுக்கு யாருக்காச்சும் கொடுக்க போறாங்களா தெரியல, பட் நல்லா இருக்குது. It happened about maybe 20 days ago. Rajan Bhai invited me to come here.
after I just confirmed him a week ago that I'll be coming here. But the best part is like he said thank you for accepting the invite, but I should thank him for bringing me in front of such an enthusiastic crowd. And the crowd is so crazy that I have never seen such enthusiasm and passion for this hobby anywhere else. So thank you everybody. And coming to the judging part, it was very difficult for us to, judge the fishes because the class of fishes displayed here is nothing less than international standards. And for this, I would like to inform all the hobbyists that I will take the guarantee that in your next event, you will have a judge from Thailand. So before conducting next event, we'll run a poll on Facebook on the top breeders of goldfish, flowerhorn and beta category, and we'll leave the vote to you to choose your judge from Thailand. And I'm not fluent in Hindi, but I would like to try to speak in Hindi. If I'm wrong, I'm sorry. Token of love for our amazing YouTuber with more than 450 subscribers, Something Fishy. Thank you for joining us from all the way from India. It means a lot. ஆக்சுவலாக இது வந்து வாய்ஸ் ஓவராக கொடுக்கக்கூடாது, நின்று பேசி தான் போடணும்னு நினச்சேன். ஒரு சில கடுமையான காரணத்தினால் உங்ககிட்ட என்ன சொல்கிறதில்ல, சைக்கிள் ஓவராக ஓட்டி முதுவலி வந்துருச்சு, ரொம்ப நேரம் நிற்க முடியலை. ஸோ அதனால் சரி வாய்ஸ் ஓவராக கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக ஈவெண்ட்டை வந்து பயங்கரமாக நடத்தியிருந்தாங்க, பிரம்மாண்டமாக இருந்தது. அவங்களோட அந்த ஆர்வம், ஒருத்தர் வின் பண்ணுறப்ப அவ்வளோ சத்தமாக கத்துவாங்க. நிறைய கிளிப்பிங்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன், பட் உங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பேன் நான். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வின் பண்ணுறேன், நான் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு கத்துவான், எனக்காக என் ஃப்ரெண்டு கத்துவான். அங்கே வந்து அப்படி கிடையாது, எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. சம்திங் விஷயம்னு சொல்கிறப்ப கத்துறாங்க, தருண் அவர் பேசுகிறப்ப கத்துறாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து அந்த கத்துறதே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவங்களோட அந்த எனர்ஜி செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கவனிப்பு, ஆக்சுவலாக நேபாளில் கால் வச்சதுலேருந்து நாங்கள் நேபாளை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் எங்கள் கூடயே இருந்தாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மீனில் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷை பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். ஸோ கோல்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஃப்ளவரானில் அவ்வளோ மீன், நல்ல நல்ல மீன் இருந்ததுங்க. நான் எனக்கே தெரியாமல் ரிப்பீட்டடாக காமிச்ச மீனையே நான் காமிச்சிட்டு இருந்தேன், பட் நிறைய நல்ல ஃபிஷ் இருந்துச்சு. இந்த டைல் கட் பண்ணது மட்டும் எனக்கு ஒரு சிலர்கிட்ட பிடிக்கல, மற்றபடி வந்து செமையாக இருந்தது. பெட்டாஸ் வந்து என்னன்னு தெரியல, நிறைய பெட்டாஸ், நான் பெட்டா பேஸ்டுன்றதுனால பெட்டா பார்த்து பார்த்து பழகிருச்சான்னு தெரியல. தனித்துவமாக எதுவுமே வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை, பட் நிறைய நல்ல பெட்டாஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதான் கடைசி நேபாள் வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், இவங்க நடத்தின காம்படிஷன் எப்படி இருந்தது, ஃபிஷர்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.